Hi friends, welcome to Sai Designer Boutique. இன்னைக்கு நான் டே 20 ஓட கிளாஸ் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம த்ரெட் லோடிங் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். த்ரெட் லோட் மாதிரி பைப்பிங் த்ரெட்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து லாக் போட்டுடலாம். ஸ்டார்டிங்ல எப்பயுமே ஒரு 2-3 ஸ்டிட்ச் போடுங்க. இந்த மாதிரி 2-3 ஸ்டிட்ச் போட்டிங்கன்னா தான் இது ஸ்ட்ராங்கா நிற்கும். அதுக்கப்புறம் நீங்க இப்படியே போட்டுட்டு வந்துடலாம். கிறிஸ் கிராஸ் ஜிக்ஸாக் ஸ்டிச்னு சொல்லலாம், கிறிஸ் கிராஸ் ஸ்டிச்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ த்ரெட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன கலர் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கலரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தோன்னா நீங்கள் ஆரஞ்சு கலர் த்ரெட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் த்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எப்பயும் போல் நம்ம டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி க்ராஸாக நீங்கள் இந்த வெள்ளை நூல் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேருந்து நாட் போட ஆரம்பிங்க. இங்கே ஒரு நாட் போட்டுட்டு தான் நீங்கள் கீழே எடுத்துகிட்டு இப்படி வரணும். இங்கே போட்டு இங்கே ஒரு நாட் போடணும். அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். த்ரெட் வந்து ஒயிட் த்ரெட் வந்து தெரியாமல் இருக்கும். இதே வந்து நீங்கள் 2 த்ரெட்டு பைப்பிங் த்ரெட்டு ரெண்டு இதை கொடுத்து நீங்கள் இந்த ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் திக்காக தெரியும் உங்களுக்கு. 2 நாட் ஆக்சுவலாக போடணும். இப்படி போட்டுட்டு நீங்கள் இப்படி கொண்டு வரணும். இப்படி கிராஸாக வரணும். அப்போ தான் வந்து அதனோட அழகாக இருக்கும். அது இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் நாட் போடணும். கொஞ்சம் த்ரெட்டில் வந்து கஷ்டம்தான், பட் வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து நீடில் வந்து 13, 14 அந்த 12, 13, 14 எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 23, 24 எடுக்க வேண்டாம். அது ரொம்ப மெலிசாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல பிசுறு தட்டும் த்ரெட்டில். ஸோ மேக்ஸிமம் 12 எடுத்துக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். த்ரெட்டுக்கு மட்டும் இந்த 12 நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து இப்போ வந்து கீழே போட்டிங்கன்னா கீழே அதுக்கு அடுத்த ஸ்டிச் போடணும். மேலே போடும்போது அதே இடத்துலையே ஸ்டிச்சை நீங்கள் போட்டுக்கணும். இப்படியே இங்கேயே போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி கீழே கொண்டு வரும்போது இங்கே ஒரு லாக் போட்டு இங்கே ஒரு கீழே ஒரு லாக் போட்டு அது மேலே எடுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து வரும்.
இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா ப்ளவுஸோட கிளாத்தும் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். மேலே போடும்போது அதே இடத்துல நீங்கள் நாட் போடணும். கீழே வரும்போது ஃபஸ்ட்டு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இன்னொரு லாக்கு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இப்படி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அந்த ஒயிட் த்ரெட்டு நமக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு இதை முடிச்சிடலாம். இந்த த்ரெட்டை வந்து இங்கே கீழே கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லா நாட் போட்டு இப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை வந்து கீழே உள்ளே தள்ளி விட்டுறணும். இப்போ ஆரஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த கலர் த்ரெட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி நீங்கள் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டுட்டு நாட் போட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை போட்டுகிட்டே வரணும். இப்படி டபுள் கலரை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு நெக்லைனுக்கு நம்ம ஃபினிஷிங் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சி கிரீன் கலர் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் ஆரஞ்சு கலரையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த இடத்துல இப்படி ஃபினிஷ் பண்ணமோ இப்படி இந்த த்ரெட்டு தூக்கிட்டு இருக்குன்னா அதை நான் சொன்ன மாதிரி கீழே விடுங்க, இல்லைன்னா இதுலேயே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்படி கண்டினியூ பண்ணும்போது அது வந்து இதாயிக்கும். ஸோ இங்கே ஒரு லாக்கு இப்படி நம்ம போடும்போது அது இதாயிக்கும். த்ரெட்டை ஒட்டி போட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போடணும். கீழே ஒரு லாக்கு, இங்கே மேலே த்ரெட்டை ஒட்டி ஒரு லாக்கு, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு லாக்கு இப்படி போட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும். திரும்ப கீழே இந்த பக்கம் த்ரெட்டை ஒட்டி அதுக்கு கீழே இப்படி நம்ம போட்டுட்டு வரும்போது நம்மளோட லோடிங் ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்போ அழகாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோடிங் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். த்ரெட்லேயும் டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லோடிங் ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணணும். த்ரெட்லேயும் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணணும், தென் கர்தானாலையும் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணணும். பீடில் நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.